ஜெயா பூஸ்டர் சுகரை கண்ட்ரோல் பண்ணும், உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும். சர்க்கரையை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை, இயற்கையான வழிமுறை. அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். அரங்கு முழுவதும் நிறைந்திருக்கிற பெரியோர்களே, தாய்மார்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மிக முக்கியமான ஒரு நூல் வெளியீட்டு விழாக்கள் இன்றைக்கு பெரும்பாலும் ஆட்கள் இல்லாமல் நடக்கின்றன. ஆனால் அரங்கு நிறைந்து ஒரு நூல் வெளியீட்டு விழா நடக்கிறது என்பது மிகப்பெரிய மகிழ்ச்சியை தருகிறது, ஆறுதலை தருகிறது, நம்பிக்கையை தருகிறது, ஒரு புதிய உத்வேகத்தையும் தருகிறது. சிறு நூல் தான், ஆனால் சிறு நூலை கொண்டு வந்திருப்பவர்கள் யார் என்று ஆண்டனி சொன்னார். அதுதான் ஒரு சிலிர்ப்பை தந்தது. அஸ்கர் அலி அவருடன் நட்புக்குரியவர்களாக இருப்பவர்கள் சமூகத்தில் பெரிய மனிதர்களாக இருக்கிறோம். ஆனால் அஸ்கர் அலி யார் என்று கேட்டால் அவர் ஒரு சிறு வணிகர். அவர் நூலை எழுதியிருக்கிறார். நூலை யார் வெளியிட்டிருக்கிறார், பதிப்பித்திருக்கிறார்? செலவு செய்து பதிப்பித்தவர் ஒரு ஓட்டுநர். முடிதிருத்தும் நிலையங்களிலும் தேநீர் கடைகளிலும் வளர்ந்தது திராவிட இயக்கம் என்று சொல்லுவோமே, அது அப்படியே இன்னும் அந்த எளிய மனிதர்களின் கைப்பிடிக்குள் தான் இருக்கிறது என்பதனுடைய ஒரு சான்று இந்த மேடை. எளிய மனிதர்கள் தான் இந்த இயக்கத்தை வலுவோடு வைத்திருக்கிறார்கள், உயிர்ப்போடு வைத்திருக்கிறார்கள். அவர்களால் தான் இந்த இயக்கம் காப்பாற்றப்பட்டு கொண்டிருக்கிறது. எனவேதான் இந்த இயக்கத்தை ஆதிக்க சக்திகளால், அதிகாரம் மிக்க சக்திகளால் எதுவும் செய்ய முடியவில்லை. அந்த எளிய மனிதர்களை போய் கட்சிக்கு சேர்த்து வா என்று கட்சிகள் கட்டளையிடுகின்றன. திராவிட முன்னேற்ற கழகம் மீண்டும் மக்களிடம் போகிறது. நாங்கள் விடுதலை சிறுத்தைகள் மக்களிடம் போகிறோம். பல்வேறு கட்சிகளும் மக்களிடம் போய் நம்முடைய சாதனைகளை சொல்லி, நாம் பயணப்பட்டு வந்த தடத்தை சொல்லி, நம்முடைய எதிர்கால இலக்கை சொல்லி, இந்த இயக்கம் ஏன் இந்த மண்ணுக்கு அவசியம் என்பதை சொல்லி, மக்களிடம் நம்முடைய இயக்கத்தை பற்றி சொல்லி, இந்த இயக்கத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று பல்வேறு வகையான மூவ்மெண்ட் நடக்கிறது. அப்படி ஒரு மூவ்மெண்ட் தான் பாஜகவும் எடுக்கிற ஆள் சேர்ப்பு மூவ்மெண்ட். ஆனா அதுக்கு என்ன விடை கிடைச்சது தமிழ்நாட்டில்னா, பாஜக பொறுப்பாளரே வந்து பாஜக தலைவரிடம் சொல்கிறார், சோறு கூட போடுறோம், ஆனா ஓட்டு போட மாட்டோம். மிக மிக பெருமிதமாக இருந்தது, ஆறுதலாக இருந்தது தமிழ்நாட்டின் களம். இன்னும் இந்த எளிய மனிதர்களால் இப்படி இருக்கிறது. அந்த பாஜக பொறுப்பாளரிடம் அந்த வார்த்தையை சொன்னவர் தமிழ்நாட்டில் உள்ள ஒரு எளிய மனிதர். ஏனென்றால் தமிழ்நாட்டுக்கே உரிய பண்பு விருந்தோம்பல் பண்பு. யார் வந்தாலும், எதிரியே வந்தாலும், பகையாளியே வந்தாலும் அவர்களுக்கு உணவு கொடுத்து உபசரிக்க வேண்டும் என்கிற அந்த பண்பு. எனவே அந்த மக்கள், எளிய மக்கள், சோறு போடுறோம், ஓட்டு போட மாட்டோம். சோறு போடுவது என்பது எங்களின் பண்பு. ஆனால் ஓட்டு போடுவது என்பது அது எங்களின் பண்பாட்டை, எங்களுடைய நாகரிகத்தை, எங்களுடைய மொழியை, எங்களுடைய மாநிலத்தை, எங்கள் பிள்ளைகளின் எதிர்காலத்தை காப்பாற்றுகிற பொறுப்பு சார்ந்தது. அதை விட்டுக் கொடுக்க முடியாது. உன் கையில் கொடுத்து விட்டால் என்னாகும் என்றால், 50 ஆண்டுகளுக்கு முன்னால் தமிழ்நாட்டில் ஒரு காட்சியை கண்டோமே, ஆயிரக்கணக்கான பள்ளிக்கூடங்களை ராஜாஜி மூடினார் என்கிற அந்த காரணம், இன்றைக்கு அதை 50 ஆண்டுகள் கழித்து உத்தரப்பிரதேசத்தில் காண்கிறோமே. 5000 பள்ளிக்கூடங்களை யோகி மூடப் போகிறார் என்று உச்சநீதிமன்றத்தில் அவசர வழக்காக போய் நிற்கிறதே, தடுத்து நிறுத்துவதற்காக. இன்றைக்கு உத்தரப்பிரதேசத்தில் பார்க்கிற காட்சியை தமிழ்நாட்டில் ஏற்கனவே பார்த்தோம், மீண்டும் பார்க்க வேண்டிய நிலை வந்துவிடும். எனவே உங்களுக்கு ஓட்டு போட மாட்டோம், சோறு வேணா போடுறோம். தமிழ்நாட்டு மக்கள் தெளிவாக இருக்கிறார்கள். அந்த மக்களிடம் நம்முடைய வரலாற்றை திரும்ப திரும்ப நாம் சொல்ல வேண்டி இருக்கிறது.
ஏனென்றால் இந்த மண்ணை ஒரு உத்தரப்பிரதேசமாக மாற்றிவிட முடியாதா என்று பல தரப்பிலும் இன்றைக்கு வேலைகள் முடுக்கிவிடப்பட்டிருக்கின்றன. பல முனைகளிலும் அவர்கள் வேலை செய்கிறார்கள். அந்த வேலையை முறியடிக்க வேண்டும் என்றால் நாம் வேலை செய்யணும். நாம் நம்ம வரலாறு சொல்லணும். இப்ப நாம நம்ம வரலாறு சொன்னாலே பிரச்சனையா மாறுது, சர்ச்சையா மாறுது. அதுதான் இப்ப சிக்கலா இருக்கு. செந்தில்வேல் சொன்னார், சத்துணவு திட்டத்தை கொண்டு வந்தார் எம்ஜிஆர் என்று சொன்னால் அது ஏற்கனவே அந்த திட்டத்தை கொண்டு வந்த தலைவரை இழிவுபடுத்துவதாகுமா? கிடையாது. மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தார், நடைமுறைப்படுத்தினார், சிறப்பாக செயல்படுத்தினார் பெருந்தலைவர் காமராசர் என்று ஒரு நிலை இருக்கிறது. அது அவருக்கான புகழாரம். சத்துணவு திட்டத்தை கொண்டு வந்தார் எம்ஜிஆர் என்று சொன்னால் அது காமராஜரை இழிவுபடுத்துவது ஆகாது. அது எம்ஜிஆரின் வரலாறை சொல்வதாகத்தான் எடுத்துக்கொள்ள வேண்டும். அதில் முட்டையை சேர்த்தார் கலைஞர் என்று சொன்னால் கலைஞர் செய்த பங்களிப்பை தலைமுறைக்கு நினைவுபடுத்துகிறோம் என்றுதான் எடுத்துக்கொள்ள வேண்டும். கலைஞர் முட்டையை சேர்த்ததையோ, ஜெயலலிதா அம்மையார் வாழைப்பழத்தை கொடுத்ததையோ, அதுபோல சத்துணவு திட்டம் என்று எம்ஜிஆர் கொண்டு வந்ததையோ சொல்லுவதன் மூலம் காமராசரை சிறுமைப்படுத்தி விட்டோம் என்று ஆகாது. ஆனால் இப்படி சொன்னால் அப்படி ஆகிவிடும் என்று சிலர் சொல்கிறார்கள். அப்படித்தான் தியாகராய நகரில் தியாகராயர் அரங்கில் நடைபெற்ற ஒரு விவாத நிகழ்வில் நான் சொன்னேன், மதிய உணவு திட்டம் என்பது 1920களிலேயே சென்னை மாநகராட்சியில் ஒரு அரசின் திட்டமாக இதை ஏற்கனவே நடைமுறைப்படுத்தியவர் இந்த பெயருடைய தியாகராயர் நகர் என்கிற இந்த நகரின் பெயருடைய தியாகராயர் அரங்கம் என்கிற இந்த அரங்கத்தின் பெயரை கொண்ட சர்பிடி தியாகராயர் என்று நான் சொன்னேன். உடனே சண்டைக்கு வந்துட்டாங்க. உடனே அது எப்படி என்று பேச ஆரம்பித்து விட்டார்கள். இப்படி ஒரு வரலாற்றை சொல்லுவதன் மூலம் அது இன்னொரு தலைவரை அவமதிப்பது என்று ஒரு பரப்புரை செய்யப்படுகிறது. வரலாறே சொல்லக்கூடாது என்று நினைக்கிறார்கள். திராவிட இயக்கத்தின் வரலாற்றை சொல்லக்கூடாது என்று நினைக்கிறார்கள். திராவிட இயக்கத்தின் வரலாற்றை சொல்வதன் மூலம் இங்கே உண்மை தெரிந்துவிடும் என்கிற அச்சம் ஏற்பட்டிருக்கிறது அவர்களிடம். அதனால் திரும்ப திரும்ப அந்த வரலாற்றை பேச வேண்டிய தேவை இருக்கிறது. நேற்று முன்தினம் சென்னை விஐடியில் வேந்தர் ஐயா விஸ்வநாதன் அவர்களுடைய ஏற்பாட்டில் தமிழ் இயக்கம் என்ற ஒரு இயக்கத்தை நடத்தி கொண்டிருக்கிறார். தமிழ் இயக்கத்தினுடைய ஏற்பாட்டில் தனித்தமிழ் இயக்கத்தினுடைய தந்தை மறைமலடிகள் அவர்களுடைய நாட்குறிப்பு, அவர் எழுதி வைத்த நாட்குறிப்பு நூலாக வெளிவந்திருக்கிறது. அந்த வெளியீட்டு விழாவில் நான் பங்கேற்றேன். வேந்தர் வெளியிட நான் பெற்றுக்கொண்டேன். அந்த நிகழ்வு நேற்று முன்தினம் நடந்தது. அந்த நாட்குறிப்பை எடுத்து படித்து பார்த்தால் மிகப்பெரிய உண்மைகளை அதில் நான் கண்டு உறைந்து போனேன். வியந்து போனேன் என்பதை விட உறைந்து போனேன். திராவிட இயக்கம் குறித்து எப்படிப்பட்ட மோசமான சித்திரங்கள் இங்கே வரையப்படுகின்றன, அதை ஒவ்வொன்றையும் ஆதாரப்பூர்வமாக தகர்க்கிற அத்தனை சான்றுகளும் மறைமலடிகளுடைய நாட்குறிப்புக்குள் இருக்கின்றது. அதுதான் முக்கியம். மறைமலடிகள் யார்? திராவிட இயக்கத்தை சார்ந்தவர் அல்ல. அவர் தனித்தமிழ் இயக்கம் கட்டியவர். பிறமொழி வெறுப்பில் உருவான இயக்கம் அல்ல, பிறமொழி கலப்பை எதிர்த்து உருவான இயக்கம் என்று தன்னுடைய இயக்கத்திற்கு ஒரு டேக்லைன் அடைமொழியை கொடுத்தவர். அதனுடைய நோக்கத்தை ஒரு லைன்ல சொன்னவர். பிறமொழி வெறுப்பினால் இந்த மூவ்மெண்ட கட்டல, இந்த இயக்கத்தை கட்டல, பிறமொழி கலப்பை எதிர்த்து இந்த இயக்கத்தை கட்டுகிறோம்னு தனித்தமிழ் இயக்கத்திற்கு அவர் ஒரு உருவகம் கொடுத்தார். அப்படிப்பட்ட இயக்கம். அந்த இயக்கம் திராவிட இயக்கத்தினால் தோற்றுவிக்கப்பட்ட இயக்கம் கிடையாது. மறைமலடிகள் தோற்றுவித்த இயக்கம். மறைமலடிகள் திராவிட இயக்கவாதியும் கிடையாது. அவர் அவருடைய டைரி குறிப்பு, அந்த நாட்குறிப்புல பக்கத்துக்கு பக்கம் திராவிடத்தை பற்றி தான் எழுதி வைத்திருக்கிறார். 1950 அவருடைய இறுதி நொடி கடைசி குறிப்பு, தந்தை பெரியார் என்னை காண வந்தார், ஈவே ராமசாமி நாயக்கர் என்னை காண வந்தார், 1 மணி நேரம் உரையாடினோம் என்று முடிகிறது. அதான் அவர் எழுதின கடைசி குறிப்பு. திராவிட இயக்கம், சுயமரியாதை இயக்கம், குறிப்பாக தந்தை பெரியார் அவர்கள் கடவுள் மறுப்பு பிரச்சாரத்தை முன்னெடுத்த போது அதை எதிர்த்து திருவிக உள்ளிட்ட அறிஞர்களை அழைத்து, சைவ சித்தாந்தத்தை பின்பற்றக்கூடிய அறிஞர்களை எல்லாம் அழைத்து மறைமலடிகள் சொல்றார், ஊர் ஊரா அந்த பிரச்சாரத்தை முறியடிக்கிறதுக்கு நம்ம கூட்டம் போடணும். இவங்க ரொம்ப மோசமா போயிட்டு இருக்காங்க, கடவுள் மறுப்பு பேசுறாங்க,
இது வந்து தமிழ்நாட்டை பாழாக்கிடும், இந்த மண்ணை பாழாக்கி விடும். எனவே இதற்கு பதிலடி கொடுக்கக்கூடிய வகையில் ஊர்தோறும் கூட்டங்களை போடுங்கள், நான் வந்து பேசுகிறேன் பெரியாரை எதிர்த்து அப்படின்னு சொல்றார். அந்த அளவுக்கு இரண்டு பேருக்கும் இடையிலே முரண் இருந்திருக்கிறது. இவர் ஒரு மூமெண்ட், அவர் ஒரு மூமெண்ட், இது வேற இயக்கம், அது வேற இயக்கம். ஆனால் ஒருபோதும் அந்த முரண் பகை முரணாக இல்லை. அந்த நூல் முழுக்க பார்க்கிறோம், பகை முரணாக இல்லை. முழுக்க முழுக்க மறைமலடிகள் எழுதிய கட்டுரைகள் அனைத்தும் திராவிடன் என்கிற இதழில் தான் வெளிவந்திருக்கிறது. இன்றைக்கு நான் திராவிடன் இதழுக்கு இந்த கட்டுரை அனுப்பினேன். அப்புறம் எழுதுறார், இன்றைக்கு நான் எழுதிய கட்டுரை திராவிடன் இதழில் வந்திருக்கிறது என்று அவர் முழுக்க முழுக்க திராவிடம் 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 என்றுதான் அந்த நாட்குறிப்பு பூரா இருக்கு. மிக முக்கியமாக இந்தி திணிக்கப்பட்ட போது இந்தி திணிப்பை எதிர்த்து ஈவே ராமசாமி நாயக்கருடன் இணைந்து மிகப்பெரிய போராட்டத்தில் நாங்கள் ஈடுபட்டோம் என்று மறைமலடிகள் குறித்து வைத்திருக்கிறார். இந்தி திணிப்பை எதிர்த்து தமிழை பாதுகாப்பதற்கு, தமிழ்நாட்டை பாதுகாப்பதற்கு நாங்கள் இணைந்து இயங்கினோம் என்று அவர் எழுதி வைத்திருக்கிறார். இதுதான் அசல் பக்கம். இதுல இன்னும் வியப்பான ஒரு விஷயம், பெரியார் ஒரு பிறமொழியாளர் என்பதனால், அவர் தமிழை தாய்மொழியாக கொண்டிராதவர் என்பதனால், தன்னுடைய இயக்கத்திற்கு தமிழர் கழகம் என்று வைக்க முடியாத நிலையில் அவர் பிறமொழியாளர் என்பதனால் அதில் ஒரு எஸ்கேபிசம் என்பதை போல திராவிடம் என்கிற சொல்லை கொண்டு வந்து புகுத்தி திராவிடத்துக்குள் பதுங்கிக் கொண்டார், தமிழர்களை திராவிடர்களாக மாற்றிவிட்டார் என்று ஒரு பொய்யுரை சொல்லப்படுகிறது. அதுல மறைமலடிகள் எழுதி வைத்திருக்கிறாரு, 1918 என்ன அழைச்சாங்க, ஒரு இளைஞர் கூட்டம் வந்து அழைச்சாங்க. எதுக்கு அழைச்சாங்கன்னா, திராவிட இளைஞர் கழகம் மாநாடு பாளையங்கோட்டையில் நடக்குது, அதுக்கு வாங்கன்னு அழைச்சாங்க, நான் போறேன் அப்படின்னு எழுதி வச்சிருக்கிறாரு. 1918 பெரியார் திராவிடர் கழகம்னு தொடங்கினது 1944. மறைமலடிகள் திராவிட இளைஞர் கழகத்தினுடைய அழைப்பை ஏற்று திராவிடர் இளைஞர் கழக மாநாட்டில் 1918 கலந்திருக்குன்னு டைரி குறிப்பு எழுதி வச்சிருக்கிறார். அவருடைய நாட்குறிப்பு வருது. அப்படி என்றால் திராவிடம் என்கிற சொல்லை பெரியார் கண்டுபிடித்து தான் பிறமொழியாளர் என்பதற்காக அந்த சொல்லுக்குள் பதுங்கிக் கொண்டார் என்று இங்கே வைக்கப்படுகிற விமர்சனத்துக்கு மறைமலடிகளுடைய நாட்குறிப்பிலேயே விடை இருக்கிறது. பெரியார் தொடங்கியது அல்ல, அதற்கு முன்னாலேயே கால் நூற்றாண்டுக்கு முன்பே 1918 1944க்கும் 18க்கும் இடையில உள்ள ஆண்டு வேறுபாட பாருங்க, கால வேறுபாட பாருங்க. அப்ப அதற்கு முன்னாலேயே திராவிடம் என்கிற சொல்லை கொண்டு இங்கே மூவ்மெண்ட் கட்டப்பட்டிருக்கிறது, இயக்கங்கள் இயங்கி இருக்கின்றன. அதற்கும் கால் நூற்றாண்டுக்கு முன்பே பண்டிதர் அயோத்திதாசர், அவர் பச்சை தமிழர் தானே, இவங்க பாஷையில, இவங்க மொழியில, இவங்க பார்வையில, அவர் 1885 திராவிட பாண்டியன் என்கிற இதழை ஜான் ரத்தினத்தோடு சேர்ந்து நடத்துகிறார். 1890களிலேயே திராவிட மகாஜன சபை என்ற ஒரு அமைப்பை நடத்துறார். எங்களை ஆதி திராவிடர்களாக பதிவு செய்யுங்கள் மக்கள் தொகை கணக்கெடுப்புல சொல்றாரு. ஆதி திராவிடர்கள், இந்த திராவிட இயக்கம் வந்து இந்த கலைஞர் வந்துதான் எல்லாரையும் ஆதி திராவிடர்னு மாத்திட்டாரு, ஆதி தமிழர்களை ஆதி திராவிடர்கள் மாத்திட்டாருன்னு இன்னைக்கு ஒரு பொய்யுரை சொல்றாங்கல்ல, உண்மை அதுவல்ல. ஆதி திராவிடர்கள் என்கிற பெயரை பயன்படுத்தி எங்களை பதிவு செய்யுங்கள் என்று சொன்னவர், வேண்டிக் கொண்டவர் பண்டிதர் அயோத்திதாசர். இப்படி வரலாற்றை கிளறி பார்த்தால் அது வேறு ஒன்றை சொல்கிறது. ஆனால் திராவிட இயக்கம் குறித்து வெளியே சொல்லப்படுகிற அத்தனையும் வேறு ஒன்றாக இருக்கிறது. இந்த இடத்துலதான் இதை ஆய்வு செய்து வெளியிட்டு தலைமுறைக்கு உண்மையை சொல்ல வேண்டிய தேவை ஏற்படுகிறது. இந்த இடத்தில் அஸ்கர் அவர்கள் செய்திருக்கிற பணி மகத்தான பணி. ஒரு சிறு நூல் தான் என்றாலும் ரொம்ப முக்கியமான நுட்பமான இடங்களை அவர் தொட்டு அடையாளப்படுத்தி இருக்கிறார். குறிப்பாக திராவிட அலர்ஜி, திராவிட ஒவ்வாமை, அது எப்படி இருக்கு, எந்தெந்த வடிவங்கள்ல இருக்கு, எப்படி தமிழறிமணியன் இப்படி காமராசரை பற்றி பேசலாம் என்று ஒரு ஊடக விவாதமாவது நடந்ததா? இப்ப இங்க என்ன நடக்குதுங்க, கொஞ்சம் அசந்தா அடிச்சு காலி பண்ணிட்டு போயிடுவாங்க. அதனால் அசரக்கூடாது என்பதற்காகத்தான் திராவிடம் 2.0 போன்ற நூல்கள் வந்திருக்கின்றன. படிப்போம், ஆழமாக படிப்போம், உண்மையை எடுத்து சொல்லுவோம், திராவிட இயக்கத்தின் பங்களிப்பை நெஞ்சு உயர்த்தி சொல்லுவோம். எல்லாத்தையும் சொல்லுங்க, ஏன்னா அப்படிப்பட்ட பங்களிப்பு இருக்குது. இது பிற்போக்குத்தனமான ஒரு
இயக்கம் கிடையாது. இது மூட நம்பிக்கைகளை பரப்புகிற இயக்கம் கிடையாது. இந்த இயக்கத்திற்குள் இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் 100 விழுக்காடு எல்லாரும் பகுத்தறிவாதிகளாக, எல்லாரும் சமூக நீதி சிந்தனைகளாக இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. அரசியல் கட்சிகளுக்குள்ள பல்வேறு ஆட்கள், பல்வேறு எலிமெண்ட்ஸ் வருவாங்க. ஆனால் ஒரு இயக்கத்தின் நோக்கம் என்ன, அந்த இயக்கத்தை உருவாக்கிய தலைவர்களின் நோக்கம் என்ன, அந்த இயக்கம் இன்றும் எந்த இயக்கத்தை எதிர்த்து நிற்கிறது, எந்த கோட்பாட்டுக்கு எதிராக நிற்கிறது, அதில் பிடிமானமாக இருக்கிறதா, அதில் உறுதியாக இருக்கிறதா என்று பார்க்க வேண்டும். நீ 2000 கோடி ரூபாய் கல்வி நிதியை நிறுத்துற, உன் காலில் விழுந்து அந்த கல்வி நிதிக்காக சமரசம் செய்து கொள்ளாமல் நிதி நெருக்கடியையும் தாண்டி நிதியை எடுத்து நாம் போடுவேனே தவிர உன் கொள்கையை நான் ஏத்துக்க மாட்டோம்னு ஒரு முதலமைச்சர் சொல்றார். அந்த இடத்துல நாங்க யார் பக்கம் நிக்கிறது, நாங்க யார் கூட நிக்கிறது? கொள்கை வழி பார்த்தால் நாங்கள் யாரோடு நிற்க வேண்டும் என்று எங்கள் தலைவர்கள், வழிகாட்டிகள் எங்களுக்கு சொல்லி தந்திருக்கிறார்களோ அவர்கள் பக்கம் நிற்கிறோம். அதைத்தான் இந்த நூலும் எடுத்து சொல்கிறது. அஸ்கர் அவர்களுக்கு எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றியையும் பாராட்டுகளையும் தெரிவித்து, வந்து சிறப்பித்த அத்தனை பேருக்கும் எங்களுடைய நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி.